ஹாய் மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சபரிமலைக்கு போயிட்டு வந்த என் ஹஸ்பண்டும் என் பையனும் மாலையை கழட்டிட்டு இன்றைக்கி வந்து நார்மலாக போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ. அந்த வீடியோவை தான் இப்போ நான் எடிட் பண்ணி போட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் வாங்க. சொல்லு காட்டு காட்டு சொல்லு. ஏமா முடிய பிடிச்சினே இருக்கிற கையில்? ஆ சொல்லு, இப்போ சொன்னல அது சொல்லு சொல்லு. கோவிலில் என் பொண்ணு முடிய கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தா. என்னம்மான்னு கேட்டதுக்கு கீழே வரைக்கும் முடி பிறல்துமா தரையிலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இப்போ கோயிலில் வந்து சாமிங்க எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள் சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துடுறோம். என் பையன் மாலை போட்டதுலேருந்தே ரொம்ப வந்து அந்த வைப்லேயே ரொம்ப ஊறிட்டான். ஸோ மாலையை கட்டினதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான் மாலையை கட்டிட்டான்னு சொல்லிட்டு. சின்ன அப்பாவுக்கு பேப்பர் எடுத்து கொடு. வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? அச்சு அச்சு இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ சாமி கிடையாது. ஏதாவது ஏழை கூட பண்ணனா அடிதான் விழும் உனக்கு. வீட்டுக்கு போகலாமா? போய் என்ன சாப்பிடலாம் சொல்லு. நீ சாமியா? இனிமே நானும் சாப்பிட மாட்டியா? இனிமே நானும் சாப்பிட மாட்டியா? கோயிலுக்கு சொல்லிட்டா? சரி வீட்டில் போய் சொல்லிட்டா? இவன் வீட்டில் போய் சாப்பிட மாட்டியா? நாங்கள் என்ன செஞ்சாக்கா சாப்பிட மாட்டேன். நிஜமா வீடியோ இருக்கு, ஆதாரம். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. இதுக்கு நாளைக்கு சாப்பிடுவியா? இதுக்கு உனக்கு இவ்வளோ பில்டப்பு. நாளைக்கு என்ன சாப்பிடுச்சுன்னு தெரியாதா? சரி என் தங்கம். இது என்ன பண்ணிக்க ரொம்ப நேரமா ஹார்ட் பண்ணிருக்கா? சரி வீட்டுக்கு போகலாம் வாங்க. போதும் போதும் போதும், போஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்புறம் வேற போஸ் மதுக்கு தெரிஞ்ச ஒரே போஸ் அந்த ஹார்ட் போஸ் ராஜு. எல்லா வீடியோலும் மது அதான் கொடுக்கும். அச்சு வேறு புதுசாக கொடுக்குறான். நல்லா இருக்குடாச்சுண்ணா. இந்த மாதிரி போஸ்ட்லாம் நான் பார்த்ததே இல்லைடா. ஓகேம்மா ஹார்ட்டுமா, ஓகேம்மா. ரெண்டு பேருமே எங்கள் வீட்டில் கன்னிசாமின்றதுனால கோவிலுக்கு போய் மாலையை கழட்டி வச்சிட்டோம். நெய்யும் வந்து ஒரு பாத்திரத்தில் நாங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலுக்கு போய் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குருசாமி சொல்லியிருந்தார். ஸோ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கோயில், அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுருக்கோம். கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஹலோ, என்ன
பண்ணிட்டு இருக்க? இதோ நீங்க இரும்படி பையில இருந்து பச்சரிசி கொண்டு வந்தீங்களா அங்க சாமி கொடுத்தது, அதுல சக்கரை பொங்கல் ஆயின்னு இருக்கு. இதை வச்சு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம பூஜை ரூம்ல அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடும். அந்த அரிசியை வேஸ்ட் பண்ணாம சக்கரை பொங்கல் செஞ்சு நம்மளும் சாப்பிட்டுட்டு 4 பேருக்கும் கொடுக்கணும். சக்கரை பொங்கல் யார் செஞ்சது? நீங்களே செஞ்சிட்டீங்களா? ஆமா, உங்களுடைய பையிலையும் அச்சு பையிலையும் இருந்துச்சு இல்லையா, அரிசி கொஞ்சம் 2த்தையும் ஒண்ணா போட்டு செஞ்சிட்டோம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்க. இப்போ இந்த இருக்கு பாருங்க, இந்த நெய் கோயில்ல கொடுக்குறாங்கல்ல, மாலை கட்டினதுக்கு அப்புறமா நெய் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு முந்திரி திராட்சை 2த்தையுமே வந்து தாளிச்சு பொங்கல் செய்யறதுக்காக அந்த நெய் யூஸ். அது என்ன நெய் தெரியுமா? என்ன நெய்? எதுக்கு அந்த நெய் தராங்க அதை சொல்லு. விளக்கேற்றத்துக்கு. எந்த நெய் அது தெரியலையே. அதுக்கு சபரிமலையில நாங்கள் கொண்டு போன தேங்காயிலேருந்து ஊற்றுன நெய்யை அவங்க உடைச்சி அங்கே கலெக்ட் பண்ணி அந்த ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண நெய் அது. அதான் இது நெய் தானே மொத்தத்துல? நெய் தான், அது அபிஷேகம் பண்ண நெய். அதுதான். ஓகே, அபிஷேகம் பண்ண நெய் கொடுக்குறாங்கல்ல, அதுல பொங்கல் செஞ்சுட்டு மீதி விளக்கேற்றிடுறாங்க. இருமுடி பையில அவங்க கொண்டு வரக்கூடிய அரிசியையும் நெய்யையும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. நாங்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? படைக்கிறதுக்காக, படைச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்காக எடுத்து அடிக்கிறீங்க. ஓகே, ஆப்பிள் கூட வைக்கணுமா? ஒரு மூலையா கடகட்டாங்க. எப்படி முடிச்சு போட்டீங்க? அது அவசியம் இல்லை. அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக காய்க்குது தானே? அப்படிலாம் இல்லைல்ல? பாக்ஸ் காஷ்மீரி ஆப்பிள். சரி, ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல், திருநெல்வேலி அல்வா, பழனி பஞ்சாமிர்தம், பேரிச்சம்பழம், குற்றாலம் சிப்ஸு, கல்கண்டு, நம்ம செஞ்ச பிரசாதம், அதாவது அந்த அரிசியும் நெய்யும் யூஸ் பண்ணி செஞ்ச பிரசாதமும், அவங்க கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த எல்லா பிரசாதமும், பஞ்சாமிரதமாகட்டும், சிப்ஸ் ஆகட்டும், எல்லா பிரசாதத்தையுமே நம்ம ஒரு வாட்டி பூஜை ரூமில் வச்சு காலையில் அவங்க வந்ததுக்கப்புறமா மாலையை கழட்டிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து அதை வச்சு படையல் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கா எடுத்து நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மதுவும் அவங்க ஆயம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதத்தெல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கடைக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து சின்னதாக ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வந்து மெமரபிள் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அதை வாங்கிறதுக்காக போகிறோம். அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் நம்ம பிரசாதத்தை கொடுத்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ ஹாப்பியாக எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.